மும்பையில நடந்த ஒரு நிகழ்வை பத்தி நம்ம பார்ப்போம். நேற்று என்ன இருக்குனாக்க, ஹாஜி அஸ்ரப் வயசானவர், கிட்டத்தட்ட ஒரு 70-75 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர். அவர் கல்யாணி ஸ்டேஷன்ல இருந்து மும்பையில தனது மகளை பார்க்கறதுக்காக சில பொருட்களை எடுத்துக்கிட்டு மகள்கிட்ட கொடுக்கறதுக்காக மகள் வீட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்காரு ட்ரெயின்ல. அதே கம்பார்ட்மெண்ட்ல போலீஸ் ட்ரைனிங்காக ஏறிய ஒரு இந்துத்துவ குண்டர்கள் ஒரு 5 பேர். அவங்க எல்லாம் போலீஸ் இன்டர்வியூக்கு போறானுங்களா, எப்படிப்பட்ட யோக்கிய சிகாமணி பாருங்க. அவனுங்க அதுல ஏறி இருக்கிறாங்க. ஏறிட்டு அப்படியே அந்த பெரிய நோட்டம் பண்ணிருக்கானுங்க. அவருக்கு நல்ல ஜிப்பா தாடி எல்லாம் ஆக்கிட்டு ரொம்ப சங்கையா இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு வெறுப்பு வந்துருக்கு. உடனே அவர் ஏதாவது டார்கெட் பண்ணமே, அவரு மகளுக்கு கொண்டு போறது சில ஜாமான்கள்லாம் சில டப்பாக்கள்ல வச்சிருந்துருக்கிறாரு. அவனை கேட்கிறானுங்க, இது என்னது, இது என்ன கொண்டு போற நீனு, அது உள்ள பீஃப் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற பொருள்கள், பீஃபே கிடையாது. பீஃபே இருந்தாலும் இவங்களுக்கு என்ன, ஆனா போட்டு அந்த ஆளு வயசானவனுடைய பார்க்காம சர மாதிரியே தாக்குறானுங்க. 4 பேர் சேர்ந்துட்டு பொட்ட பயலுங்க தான். உண்மையிலேயே ஒரு இளைஞன்ட்ட ஒரு தனியாளாண்டு அவங்களால பண்ண முடியுமா? இது மாதிரி கண்டிப்பா முடியாது. அவரு 70 வயசு 75 வயசு இறந்து போற டைம், மேல எப்ப போவான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆளை போய் கண்டா அடிச்சு 4 பேரும் கடிமாடுங்கிற மாதிரி இருந்துட்டு, இதெல்லாம் இறைவன் பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? உன்னுடைய லைஃப்ல உன் மகளுக்கோ உன் மகனுக்கோ உன்னுடைய ஒய்ஃபுக்கோ உனக்கோ ஏதாவது ஒண்ணு வருங்காலத்தில் நடக்கும் கண்டிப்பா. அதெல்லாம் அப்ப நீங்க ஃபீல் பண்ணி பார்ப்ப. எந்த ஒரு காரியமும் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய இது நாளைக்கு இறப்புக்கு பிறகு இருக்கிற தண்டனை ஒண்ணுங்க. இந்த உலகத்திலேயே தெய்வம் உண்டு கொள்ளும். அதாவது அன்னைக்கே தண்டனை கொடுத்துட மாட்டான் இறைவன். உன்னோட லைஃப்ல நீ தான் அனுபவிக்க பாரு. கண்டிப்பா என்ன பண்றாங்க, அதுக்கு பிறகு போய் பெடிஷன் கொடுக்குறாங்க. முஸ்லீம் தரப்புல இருந்து போயிட்டு இந்த மாதிரி அடிச்சது அவன். அதுக்கு பிறகு என்ன பண்றானுங்க, அவங்க இது போலீஸ்ல சொன்னாக்க ஒன்னே போடுவேன் அப்படின்லாம் மிரட்டிருக்காங்க. பைசா அவங்க இருந்து பைசாவையும் திருடியிருக்காங்க. இவங்கெல்லாம் போலீஸ் ட்ரைனிங்க்கு என்ன சாதிக்க போறானுங்க இவனுங்க, இந்த திருட்டு நாய்ங்க. கடைசியில போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு போறாங்க. 4 பேரையும் பிடிச்சு போலீஸ், அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டது. முஸ்லீம்கள் பயங்கர போராட்டத்துக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு மறுநாளே அவனை ரிலீஸ் பண்றாங்க. அந்த 4 பேரையும் ஒரு 15,000 ரூபாய் அபராதம் போட்டுட்டு மறுநாள் இந்த இவர்கள் டார்கெட்டே என்ன தெரியுங்களா, முஸ்லீம்களை கேவலப்படுத்தணும், முஸ்லீம்கள் மேல இந்துக்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கணும். உண்மையிலேயே பீஃப் உண்மையில கோமாதா மேல இவங்களுக்கு அக்கறை இருக்குனாக்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுல இந்தியாவிலே பிரேசிலுக்கும் அடுத்த இடம் நம்ம இந்தியா தான் மாட்டுக்கறி ஏற்றுமதியில. 2வது அந்த வரிசை அந்த லிஸ்ட் எல்லாம் பாருங்க. அந்த மாட்டுக்கறி ஏற்றுமதியில முன்னணியில இருக்கிற 4-5 நிறுவனம், அது உரிமையாளர்கள் யாருங்க பேரெல்லாம், அதாவது கபீர், அல் கபீர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அரபு பேர்களை வச்சிருக்கிறானுங்க சம்பாத்தியத்துக்காக. ஆனா அதோட ஆபரேட்டர் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் மேல்ஜாதி இந்துக்கள். அப்ப உண்மையிலேயே கோமாதா மேல இந்த ரயில்ல பிரச்சனை பண்ண இவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுனாக்க போய் மோடி அமித்ஷாவையும் கேட்க வேண்டியதானே, ஏன்பா இது மாதிரி நீங்க அலோவ் பண்றீங்க, உங்களுடைய மாதாவை கோமாதாவை வெட்டி இது மாதிரி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்கறது தைரியம் இருக்குதா? எல்லாம் நடிப்பு. கோமாதா மேல பற்று இருக்கிற மாதிரி சொல்லி நடிச்சு பிஜேபியில ஒரு முக்கியமான இடத்த வாங்கிடலாம். இப்படி அடிச்சு அது வீடியோ எடுத்து வெளியிடுறானுங்க. நகை இந்த திமுரு எவ்வளவு திமுரு தெனாவட்டுருக்கோன்னு பாருங்க. அதை கடைசியில பிஜேபி எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னாக்க, இவனுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் புலங்காயுதம் அடைஞ்சு அடுத்தாப்புல இன்னொருத்தன் தாக்க ஆரம்பிப்பான். கடைசியில அது அவன் குடும்பத்துக்கே வினையா முடியும், பிஜேபிக்கு வினையா முடிய கொடுப்பாரு. வருங்காலங்கள்ல அதுதான் நடக்கும். பார்க்கணும். அதாவது எந்த காலத்திலையும் அநியாயம் நிலைச்சு நின்றதே இல்லை. அது ஹிட்லர்ல இருந்து முசோலினில இருந்து
யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல வந்து அநியாயங்களும் அக்கிரமங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவனுங்களையும் அவனுடைய கூட்டத்தார்களும் வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கப்பட்டார். யூதர்களை விடவா? யூதர்கள் இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை வந்து அழிக்கிறதுக்கு ஒருத்தவன் தான். அதே மாதிரி முசோலினி, அவன் எவ்வளவு முஸ்லீம்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தான், அவனுக்கு அவனோட நிலைமை எப்படி போச்சு, இதெல்லாம் வரலாறு நமக்கு பாடம் படிக்குது. இப்ப வேணா ரொம்ப இனிப்பா இருக்கும் அந்த செய்திகள், வருங்காலத்துல பாருங்க அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவருடைய வீடியோவையும் பாருங்க. அதன் பிறகு அந்த இப்போ வந்து சொல்றாங்கல்ல எப்படி, அதாவது இந்த இது அதை பத்தின ஒரு கட்டுரை ஒண்ணு இருக்குது, அதை பாருங்க. இது ஒருபோதும் மாட்டு இறைச்சி சாப்பிடுவது அல்லது விற்பது பற்றியது அல்ல. மாறாக தங்கள் அரசியல் வெற்றியை அடைவதற்காக, விஷ வெறுப்பை பரப்புவதற்காக மத வெறுப்பை ஒரு கருவியாக காட்டிலும் நாட்டு மக்களுக்கு உதவ சரியான நிகழ்ச்சி நிரல் இல்லை. 2014 வெளியான செய்தித்தாள் கட்டுரை ஒன்றை நகலெடுத்தது. இந்தியாவில் உள்ள 6 பெரிய இறைச்சி கண்ட சப்ளையர்கள் 4 பேர் இந்துக்கள். புதுடெல்லி, நவம்பர் 2014 வந்து கட்டுறது. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அதிக இறைச்சி உட்கொள்ளும் சமூகமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் அநியாயமாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள், அவமதிக்கப்படுகிறார்கள் மற்றும் அதிகப்படியான இறைச்சி நுகர்வுக்கு இலக்காகிறார்கள். உலகின் மிகப்பெரிய மாற்று இறைச்சி ஏற்றுமதியாளர் பிரேசில், அதைத் தொடர்ந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து. இந்திய கண்ணோட்டத்தில் இந்தியாவில் உள்ள 6 பெரிய இறைச்சி ஏற்றுமதியாளர்கள் 4 பேர் இந்துக்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உண்மைகள் இருந்த போதும் முஸ்லிம்கள் மாற்று இறைச்சி உண்பவர்கள் என்று துன்புறுத்தப்படுகிறார்கள் மற்றும் குறிவைக்கப்படுகிறார்கள். பல வழக்குகளில் அவர்கள் இந்துத்துவ படையினர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு காவல்துறையினரால் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இந்த பழி விளையாட்டின் காரணமாக வகுப்புவாத கலவரங்கள் அடிக்கடி எழுகின்றன. குறிப்பாக ஈது அதுஹா பண்டிகையின் போது இந்த வகுப்புவாத கூறுகள் வளிமண்டலத்தை வகுப்புவாதமாக மிகவும் தீவிரமாக செயல்படும் போது முரண்பாடாக அதே இந்துத்துவ படைப்பிரிவுகள் ஆயிரக்கணக்கான விலங்குகள் ஈவிரக்கமின்றி கொண்டதற்காக உலக அளவில் ஊடக கவனத்தை பெறும் இந்து விலங்குகளை பலியிடுதல் விழாக்களை கண்டுகொள்ளாமல் விடுகின்றனர். அதாவது இந்துக்கள் பண்டிகையில வந்து பல அப்படியே வெட்டி சாக்கியப்படுது. அது மாடுகள், ஆடுகள், கோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இந்து மத பண்டிகைகள் நம்ம பார்க்கிறோம். அதை பத்திலாம் ஒண்ணுமே உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது. அதெல்லாம் சமீபத்திய நேபாளத்தில் காதிமா இந்து சடங்குகள் திருவிழாவின் போது சுமார் 1/4 மில்லியன் விலங்குகள் கொல்லப்பட்டன. கூடுதலாக பல இந்து வணிகர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றிறைச்சி சப்ளையர்களாக உள்ளனர். இந்துக்களான 4 பெரிய மாற்றிறைச்சி ஏற்றுமதியாளர்கள் அல்கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதன் உரிமையாளர் பெயர் திரு சதீஷ், திரு அப்துல் சபர்வால், அரேபிய ஏற்றுமதி, அதோட உரிமையாளர் வந்து அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ் சுனில் கபூர், என்கேஆர் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் பெயர் திரு மதன், பிஎம்எல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளரின் பெயர் திரு ஏஎஸ் பிந்திரா. இப்போ இந்த இந்துக்கள் 4 பேர் மெயினான ஆளுக்களா இருக்காங்களே, அவர்களை போய் நீங்க போய் போராட்டம் பண்ண வேண்டாமா? உண்மையான கோமாதாவை நேசிக்கிறவங்களா இருந்தாங்க அந்த 4 இந்துக்களை போய் நீங்க போய் முற்றுகையிடுங்களா அவங்களுடைய ஃபேக்டரியை போய்? இங்க வந்து கல்ஃப்ல வந்து உலக அத்தனையுமே வந்து இந்துக்களுடைய கம்பெனிகளுடைய மாற்று தான் இங்க ஃபேமஸா இருக்குது. அப்போ உங்களுடைய நடிப்பு வந்து அப்பாவே இப்ப முஸ்லீம்களை புரிய வச்சு தானே கண்டிப்பா. இதனால நீங்க வந்து ஏதோ நன்மைகள் அடைய போறீங்களா? ஒரு நன்மை கிடையாது. ஏதோ பிஜேபி எலும்புத்து பத்தி போடுவான், உனக்கு வந்து அந்த வட்ட செயலாளர் பதவி தரேன், அந்த செயலாளர் பதவி தரேன்னு சொல்லிட்டு மாசம் உனக்கு 500 600 இப்படி கொடுப்பான். அது அந்த எலும்பு துண்டை கவிக்கிட்டு அப்படியே குலைச்சிக்கிட்டே கிடப்பானுங்க, அவ்வளவுதான். அது தவிர வேற எதுவும் செய்ய போறது இல்லை உங்களால. பாருங்க அந்த அந்த காணொலிகளையும் பாருங்க, அந்த இமேஜ்களையும் பாருங்க.